இருந்தாலும் இந்தியா கூட்டணி உருவாக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் என்பதாலும், அதே போன்று தொடர்ந்து அவர் பாஜக எதிரான ஒரு பேசிக் கொண்டு வந்தார். பாஜகவை வீழ்த்துவோம், பாஜக வீழ்த்துவதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் நிச்சயமாக பாஜக வீழ்த்த முடியும், பாஜக இல்லாத ஒரு இந்தியா உருவாக்கும், அதற்காக இந்தியா கூட்டணி முழுமையாக தீவிரமாக களப்பணியாற்றும் செயல்படும் என்றெல்லாம் முழுக்க பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். அதனுடைய பலனாக அவர் பாஜக பக்கம் செல்ல மாட்டார், இந்தியா கூட்டணியோடு தான் இருந்து செயல்படுவார் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தது. ஆனால் அதை ஒட்டிய இந்த இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம் என்பது கூட அந்த இந்தியா கூட்டணி உருவாக மிக முக்கிய காரணமாக இருந்த நிதிஷ்குமாருடைய மாநிலமான பீகாரில் பாட்னாவில் தான் முதல் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அடுத்தடுத்து கர்நாடகா, டெல்லி, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்லாம் அந்த 4 முறை அந்த இந்தியாவுடைய கூட்டமானது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இப்படியாக மிக பரபரப்பாக சென்று கொண்டு வந்த இந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு சற்று இந்தியா கூட்டணியுடைய செயல்பாடுகள் அமைதியாகின. அதற்கு பிறகு இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பல்வேறு சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனித்து தான் போட்டியிடுவோம், நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடுவோம், ஆனால் நாங்கள் தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் தான் உள்ளோம் என்றார்கள். அதே போன்று பஞ்சாபிலும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என்று பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மான் தெரிவித்தார். இருந்தாலும் நாங்கள் இந்தியா கூட்டணி தான் உள்ளோம் என்றும் தெரிவித்தார். இப்படியாக இந்தியா கூட்டணி தான் இருக்கின்றோம், ஆனால் மாநிலங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தனித்து போட்டியிடும் என்பது இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. பாஜகவுக்கு சாதகமாக அமைந்தது. பாஜக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு யுக்தியாக இந்த விடயங்கள் அனைத்தும் அமைந்தன. இப்படி சென்று கொண்ட நிலையில் தான் நிதிஷ்குமாருடைய இந்த அறிவிப்பு, இந்த முடிவு என்பது இந்தியா கூட்டணி மேலும் அதிர்ச்சிக்கு அடைய வைத்திருக்கிறது. நிதிஷ்குமாருடைய இந்த முடிவுக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சந்தர்ப்பவாத அரசியல்வாதி என்றெல்லாம் விமர்சித்தார்கள். அவர் இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறினாலும் கூட இந்தியா கூட்டணி எந்தவித பாதிப்பும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்தார்கள். திட்டமிட்டபடி பாஜக எதிர்க்க அனைவரும் நாங்கள் ஒன்றுபடும், பாஜக வீழ்த்தும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு அவர் என்னதான் முடிவு எடுக்க போகிறார் என்றெல்லாம் கேள்வி எடுத்தது என்றால், காங்கிரஸ் தரப்பிலோ கூட நிதிஷ்குமாரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. நிதிஷ்குமாரை தொடர்பு கொண்டு அதை பற்றி நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம், ஆனால் கடந்த 2-3 நாட்களாக அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது, அவருடன் சரியாக இதை பற்றி பேச முடியவில்லை என்றெல்லாம் காங்கிரஸ் தரப்பில் கூறினார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் சற்று நேரத்துக்கு முன்னர் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் நிதிஷ்குமார் இல்லத்தில் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் தான் இந்த நிதிஷ்குமாருடைய இந்த முடிவு என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாஜக ஆதரவோடு இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார் நிதிஷ்குமார். பீகார் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகாவிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார் நிதிஷ்குமார். ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் ராஜினாமா செய்து விட்டதாகவும், அதே போன்று முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கும் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு 2 துணை முதலமைச்சர் பதவிகளையும் வழங்கியிருப்பதாக, பீகார் மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் பொறுப்பையும் பாஜகவுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த அரசியல் நகர்வானது தீவிரமாக நடந்து கொண்டு வருது. கடந்த சில நாட்களாகவும் அதற்கு முன்னாடி சில மாதங்களாகவே அரசியல் புறத்தலாக பேசப்பட்டு வந்த ஒரு நிகழ்வு, கடந்த சில நாட்களாக மிக தீவிரமாக பேசப்பட்டு வந்த ஒரு நிகழ்வு. நிதிஷ்குமார் நிலைப்பாடு என்ன, அவர் பாஜக பக்கம் செல்வாரா அல்லது அதை மறுத்துவிட்டு மீண்டும் இந்தியா கூட்டணியோடு அவர் ஐக்கியமாவாரா, மிக தீவிரமாக பாஜக எதிராக செயல்படுவாரா என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தது. அதற்கான விடை தற்போது கிடைத்துவிட்டது.